காலை வேளையில் சூரியன் உதிக்கும் அழகிய காலை வேளையில் பட்டாம்பூச்சிகள் பூக்களில் இருந்து பறந்து போகிறது. அப்பொழுது அண்ணாரே அண்ணாரே அதிகாலையிலே வந்து அலப்பற பண்றான். சொல்லுடா தம்பீரே. அண்ணாரே, இன்று உணவுக்காக நாம் வெளியூர் சென்று வேட்டையாடிட்டு வரலாமா? போலாம். ஆனா எனக்கு ஓனாய் கூட்டத்துல ஒரு பஞ்சாயத்து இருக்கு. அதை முடிச்சுட்டு வரவே ராத்திரி ஆகிடும். அதனால் நீ சென்று வென்று கொண்டு வா. அப்படியே செய்கிறேன் அண்ணாரே. எப்படி கழட்டி விட்டேன் பாத்தியா? அண்ணாரே, நான் சாப்பாடு கொண்டு வந்து விட்டேன். சரி, அங்க வச்சிட்டு போ. நாமும் இன்னும் சாப்பிடவில்லை. சரி, அண்ணன் சாப்பிட்ட பிறகு நாம் சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா சாப்பிடலாம். அவன் சாப்பிட்டா நமக்கு என்ன, சாப்பிடாட்டி நமக்கு என்ன? அண்ணாரே, ஏதாவது உணவு இருக்கிறதா? எனக்கு பசிக்கிறது. நான் இன்னும் சாப்பிடவில்லை. அப்படியா? நான் எல்லாத்தையும் சாப்பிட்டனே. போ போ, சீக்கிரம் போ. ஏதாவது இருக்குதா பாரு. சரி சரி அண்ணாரே. என்ன அண்ணாரே, ஒரு துண்டு தான் இருக்கு. அதுவே உனக்கு போதும். சரி சரி, அதை சாப்பிடு. காட்டுராசா, காட்டுராசா. சொல்லு வேட்டையாரே. தந்தை தாயை மிதிக்கும் ராசாவே. என்ன சொல்ற நீ? ஆமா ராசாவே, தந்தை தாயை மதித்து வணங்கும் காட்டு ராசான்னு சொன்னேன். அப்படியா? சொல்லு சொல்லு. நம்ம கோட்டைக்குள்ள வெளிநாட்டு சிங்கம் வேட்டையாட வந்திருக்கான். அதனால நம்ம கூட்டத்துல இருக்கிற நண்பர்கள்லாம் பயத்துல இருக்காங்களாம். அப்படியா? தம்பி, போய் என்னன்னு பாத்துட்டு வா. சரி அண்ணாரே, அப்படியே செய்கிறேன். அப்ப நீ போக மாட்ட. எப்பதான் வருவியோ? இதுக்கு சின்னராசா கிட்டே நேரடியா சொல்லியிருப்பேன். சண்டை போடாமல் அமைதியாய் பேசி எதிரிகளை அவங்க இருப்பிடத்துக்கே அனுப்பிட்டாங்க சின்னராசா. அண்ணாரே, நான் பேசியே எதிரில அவங்க சொந்த நாட்டுக்கே அனுப்பி வச்சுட்டேன். என்ன நீ அவங்கள கொன்னு குவிக்க வேணாமா? இப்படி சொல்ற? நானா இருந்தா என்ன போகவே மாட்ட அதானே? அவங்கள இடம் தெரியாம அழைச்சிருப்பேன். சில ஆண்டுகள் பிறகு அண்ணன் சிங்கத்துக்கு கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்காங்க, சோட்டா, பீட்டா. தம்பியாரே, நானும் அண்ணனும் வெளியூர் போயிட்டு வரோம். அதனால சோட்டாவையும் பீட்டாவையும் கொஞ்சம் பாத்துக்கிறியாப்பா? வாழைப்பழம் மாதிரி நல்லா பேசுவாங்க. சரி அண்ணியாரே, அப்படியே ஆகட்டும். டும் டும் தான். இதை தவிர சின்னராசாவுக்கு ஒண்ணும் தெரியாது. எப்பவும் பசங்களை அன்பாவும் கவனமாவும் பார்த்துக்கொள்ளும் சின்னராசா. சித்தப்பா, சித்தப்பா, எனக்கு அந்த யானை குட்டி தான் வேணும் விளையாட. அப்படியா சோட்டா? உடனே உனக்கு பிடித்து தருகிறேன். சோட்டா, நீ ரொம்ப கவனமா இருக்கணும். நீ விளையாடும் போது மத்த விலங்கு உன்னை தாக்கலாம். சரி சரி சித்தப்பா. அம்மா அம்மா, நான் சித்தப்பா கூட தான் தூங்குவேன். ஐயோ, ஏன் இப்படி செய்யற? நான் தானே உனக்கு அம்மா. நீ சும்மா. ஆனா எப்போதும் உன் சித்தப்பா கூட மட்டும்தான் விளையாட்டு தூங்குற. எனக்கு சித்தப்பா தான் பிடிக்கும். எப்படியாவது என் குழந்தைய அந்த சித்தப்பா சிங்கத்துக்கிட்ட இருந்து பிரிச்சிடணும். காட்டுக்கு ராசாவி, என் கணவரே, நான் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும். உன் தம்பியால் நமக்கு நாடு இல்லாமல் போய்விடும். அதனால் அவனை நாடை விட்டு விரட்டுங்கள். உன் பேச்சுக்கு எதிர் பேச்சே இல்ல. உடனே நாடு கடத்துறேன் பாரு. தம்பியாரே, நம் நாட்டை விரிவுபடுத்த வேண்டும். அதனால் நீ சென்று மற்ற நாட்டை வென்று கைப்பற்றி வா. போ போ. அப்படியே செய்கிறேன் அண்ணாரே. அம்மா இந்த டயலாக மாத்தல. சில ஆண்டுகள் கழித்து ஒரு குடும்ப நிகழ்ச்சியில் ரொம்ப வருஷம் கழிச்சு ஊருக்கு போறேன். எனக்கு சோட்டாவையும் பீட்டாவையும் பார்க்க போறேன். ஐ ஜாலி. வேட்டையாரே, என்ன இது? யாரும் என்னோட பேச மாட்டாங்க. என்னதான் ஆச்சு? குழந்தைய கூட என்னை பார்க்கவே மாட்டாங்க. சின்னராசா, உன்னை பத்தி அண்ணியாரு குழந்தைகிட்ட தப்பு தப்பா சொல்லி உன்கிட்ட இருந்து குழந்தைங்களை பிரிச்சுட்டாங்க. அப்பாவே கடுமையா திட்டேன்னு உன்கிட்ட யாரும் பழகக்கூடாதுன்னு சொல்லி வச்சுட்டாங்க. அப்படியா? அவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சதானே விளையாட்டுக்கு போயிட்டு ஜெயிச்சுட்டு இப்பதான் வரேன். கடைசியில இப்படி பண்ணிட்டாங்களே. எப்படியாவது சோட்டா கிட்ட பேசிட வேண்டும். சோட்டாவோட அம்மா குறுக்க குறுக்க வந்து பார்க்க விடாம பேச விடாம தடுத்து கூட்டிட்டு போயிடுறாங்க. பாசம் மட்டுமே வச்சேன், ஆனா இன்னைக்கு யாருமே இல்லை. என்னது? சின்ன ரசாக்கு யாரும் இல்லையா? யார் சொன்னா?
யாரு இருக்காங்கன்னு போக போக தெரியும். அடுத்த பாகத்துல சந்திப்போம். தொடரும்.